ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்குள்ள வீடியோவில் முக்கியமாக நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, எல்லாருக்குமே தெரியும் குரூப் 2 ரிசல்ட்ஸ் நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் சக்ஸஸ் அச்சீவர்ஸ். பட் வின் பண்ணவங்களை விட நான் இந்த வீடியோ முக்கியமாக யாருக்காக பேசணும்னு நினைக்கிறேன்னா, லைக் தோஸ் ஹூ ஆர் அண்ட் பார்டர் லைன் கிட்ட வர வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணவங்களுக்காக தான். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இட்ஸ் ஜஸ்ட் டிலேடு சக்ஸஸ் தான். நீங்கள் வந்து ரேங்க் அப்படின்னு பார்க்காம உங்களோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்லேருந்து உங்கள் மார்க் நிறைய பேர் 1 மார்க்கில் கூட லூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆர் ஜஸ்ட் ஒரு 5 or 10 மார்க்ஸ் அப்படி ரொம்ப பார்டர் லைன் தான் டிஃப்ரென்ஸ் வரும். பட் ஒரு ரேங்குக்குமே உங்களுக்கு ஒரு மார்க்குக்குமே ரேங்க் வந்து உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இட்ஸ் ஜஸ்ட் டிலேட் சக்ஸஸ். இப்போ நீங்கள் வந்து பாதி இது தாண்டி வந்தாச்சு, பாதி கிணறு தாண்டியாச்சு. இனி இங்கேருந்து வெளியே போகிற டிஸ்டன்ஸும் ஒன்று தான். அடுத்து நீங்கள் வந்து வேலைக்கு கிராப் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் ஒன்று தான். ஸோ இப்போ வந்து நிறைய இந்த எக்ஸாம் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நல்லா ஃபெட்டப் ஆவீங்க, அப்படி நிறைய சுச்சுவேஷனில் இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஜஸ்ட் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கணும். நீங்கள் கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, லைக் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து பயந்து கிவ் அப் பண்ணணும்னா கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம மைண்டில் வந்து உங்களுக்கே ஒரு தெரியும், எக்ஸாம் பற்றி ஒரு ஹோல் அனாலிசிஸ் வந்திருக்கும். இந்த இதில் பாதி வரை வந்தவங்கலாம் நெக்ஸ்ட் இதில் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஆனால் இப்போ உங்கள் மைண்டில் நீங்கள் பயப்படுற முக்கியமான ரீசன் எதாக இருக்குன்னா, பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் தான். அவங்க தான் ரீசன்னா அதை வைக்காதீங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து இப்போ பாஸே ஆனாலுமே நீ அந்த ரேங்க் எடுக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களே நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு குரூப் 2A எக்ஸாமில் என்னோடய ரேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 சம்திங். ரொம்ப பேக்கில் இருந்தேன் அப்போ. ஆனால் அந்த 3 months நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். அண்ட் ஆல்சோ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஜூன் படித்து ஒரு 1 monthல எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துமே நான் வந்து சொல்கிறேன், எனக்கு படிக்கணும், சீக்கிரம் என்னை வந்து ரிலீவ் பண்ணுங்கள் அட்மிட்டில் இருந்து அப்படின்னு. அப்போ நானும் நினைக்கலாம், லைக் ஹார்ட் ஒர்க் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் பேஸ் ஆஃப் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. அப்போ ஏன் நான் ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கான பலன் கிடைக்கும். மேபி இந்த எக்ஸாமில் உங்களுக்கு கிடைக்கல. நான் அந்த டைம் வந்து 24,000 ரேங்க் எடுத்தேன். நான் அப்போ கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருந்து இப்படி பேசியிருக்கவே முடியாது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் வந்து பாதி இது வந்தாச்சு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் கிவ் அப் பண்ணாதீங்க. முக்கியமாக சுற்றி இருக்கிறவங்கனால. இப்போ நான் அந்த டைம் எனக்கு 24,000 ரேங்க் கிடச்சப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சீன் போட்டு ரொம்ப 3 மாதம் வேறு எதுவுமே இல்லாமல் இருந்து இப்படி படிச்சுட்டு இருந்தா, ஆனாலும் கிடைக்கல, கிடைக்காது அப்படின்னு. ஆனால் என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்லையே, நம்ம வந்து 200க்கு 130 எடுத்துட்டோம், மேபி ஒரு 30 மார்க்ஸ் கூட எடுத்தால் என்னால் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் திருப்பியும் படித்தேன். அகெயின் வந்து ஃபெயில் தான் ஆச்சு. குரூப் 4ல் மறுபடியும் எனக்கு ரேங்க் வந்து கிடைக்கல. ஸோ இந்த வாட்டி நிறைய கிளியர் பண்ணவங்கள கேட்டிங்கன்னா, நிறைய ஃபெயிலியர் சந்திச்சு வந்தவங்கள தான் இருப்பாங்க. மேபி இந்த ஃபெயிலியர் அடுத்து உங்களோட எக்ஸாமுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்கன்னா, வர முன்னாடி நீங்கள் யோசிச்சிருக்கணும், வந்துட்டீங்கன்னா வேலை இல்லாமல் வெளியே போகக்கூடாது. அண்ட் ஆல்சோ தர் இஸ் பல்க் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் கம்மிங். நிறைய ஒரு பல்க் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ எக்ஸாம் திருப்பி வரதான் போகுது. இதோட எக்ஸாம் முடிய போகிறதும் கிடையாது. அண்ட் முக்கியமாக நான் ரொம்ப திருப்பி சொல்கிறது, பாதி வரை வந்துட்டு நான் என் லைஃபே போச்சுன்னு கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு வேலை உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் டிலேடு சக்ஸஸ் தானே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஸோ நான் வந்து டச் விட்டு போயிடுச்சு, நான் படிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே தெரியாத டைம் தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் படித்தது திருப்பி ரீகால் தான் பண்ண போகிறீங்க. ஸோ கீப் கோயிங், கீப் ஸ்டடிங், நெவர் திங்க் ஆஃப் கிவிங் அப். கிவ் அப் பண்ணதை பற்றி நீங்கள் உங்களை அப்படி விட்டு கொடுக்கவே செய்யாதீங்க. திருப்பியும் எடுத்து படிங்க. திருப்பியும் எக்ஸாம்ஸ் எல்லாமே வரதான் போகுது. ஸோ கீப் ஸ்டடி, கீப் கோயிங். வேறு ஏதாவது ஒரு டிப்ரெஸ்டாக இல்லை ஏதாவது ஷேர் பண்ணோம், ஒரு அப்செட்டாக இருந்தீங்கன்னா என்கிட்ட எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். அண்ட் கீப் கோயிங். அண்ட் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் வின்னர்ஸ்.